வணக்கம். யூனிட் 4ல் இந்தியன் பாலிட்டி, எலெக்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. இதில் ஆக்சுவலி எலெக்ஷன் அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த ரெண்டும் தான் நம்ம பார்க்குறது. பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும். சரியா? அப்போ எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். எலெக்ஷன் அப்படிங்கிறது இங்கிலாந்து அந்த நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது தான் எலெக்ஷன். நமக்கு தெரியும் 60 நாடுகள், அந்த 60 நாடுகள்லேருந்து நாம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது அந்த 60 நாடுகளில் இருக்கக்கூடிய சோர்ஸை எடுத்து உருவாக்கியிருப்போம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லி தந்தது தெரியும். அப்போது எலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கிலாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சோர்ஸ் தான் எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் பாடியா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இது அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பு தான், கான்ஸ்டியூஷனல் பாடி தான். சரியா? ஏன்னா ஒரு சட்டத்தை வச்சு அந்த சட்டத்தை அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தால் அது ஸ்டாட்யூட்டரி பாடி, சட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டியூஷனலில் ஏற்கனவே கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்ட் 15 பகுதி 15 ஆர்டிக்கிள் 324 329 வரைக்கும் இருக்குது. அப்போது இதை பார்க்கும்போது முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது சிங்கிள் மெம்பர் பாடியா அல்லது மல்டி மெம்பர் பாடியா? முதல்ல தொடக்கத்தில் 1950 89 வரைக்கும் சிங்கிள் மெம்பர் பாடி, அதாவது ஒரு உறுப்பினரை கொண்ட அமைப்பாகத்தான் தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் இருந்தது. 1990 93 வரைக்கும் அதே போல் ஒரு நபர் கொண்ட ஒரு அமைப்பாகத்தான் இருந்தது. ஒரே ஒருத்தர் தான் இருப்பார். எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிற தலைமை தேர்தல் ஆணையர் ஒருத்தர், தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இருப்பார். இப்போது எலெக்ஷன் கமிஷனர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1989 வரும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, நமக்கு தெரிஞ்சது போல் 1988 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அப்படி தானே நான் இப்போ கொடுத்துருக்கோம்ல. அதன் மூலமாக 21 வயதிலிருந்து 18 வயதாக நாம் நம்முடைய வாக்களிக்கும் வயது அப்படிங்கிறது குறைக்கப்பட்டது. அது 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988. சரி, இது வரும்போது வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் போது அதிகமான பணிகள் இருந்துச்சு. அப்போது பாராளுமன்றம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 1 மெம்பர் பாடியை 3 மெம்பர் பாடியாக ஆக்குனாங்க. அதாவது 1+2, ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களுமாக சேர்ந்த ஒரு அமைப்பாக இது மாறியது. சரியா? அப்போது அந்த காலகட்டத்தில் 1989 இது மல்டி மெம்பர் பாடியாக தான் இருந்துச்சு. அது எப்போ வரைக்கும் மல்டி மெம்பர் பாடியாக இருந்துச்சு, அதாவது 1+2 இருந்துச்சுன்னா, அக்டோபர் 16 1989 1990 வரைக்கும் மல்டி மெம்பர் பாடியாக இருந்துச்சு. திருப்பியும் வேலை முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, சிங்கிள் மெம்பர் பாடியாக மாற்றிட்டாங்க. சரியா? சிங்கிள் மெம்பர் பாடியாகவே திருப்பி 1993 வரைக்கும் இருந்துச்சு. 1990 வேலை முடிஞ்சு 1993 வரைக்கும் அது சிங்கிள் மெம்பர் பாடியாக தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், திருப்பியும் என்ன பண்ணுறாங்க, இல்லைப்பா ஒரு நபர் இருந்தால் ரொம்ப கஷ்டம், அப்போ திருப்பி 1+3 ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரம் அக்டோபர் 1993 இருந்தே திருப்பியும் 1+3 எழுதியிருக்கேன் பாருங்கள், 1+2 மாற்றிட்டாங்க. சரியா? 1+2 மாற்றிட்டாங்க.
இப்போ என்ன ஆகிப்போச்சு, மல்டி மெம்பர் பாடியாக மாறிவிட்டது. பல உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைப்பாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டது. அப்போ தொடக்கத்தில் சிங்கிள் மெம்பர், அதுக்கப்புறம் 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் போது அது அமலுக்கு வந்தது. 1988 அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. 1989 அமலுக்கு வந்திருக்கும், கேம் இன்டு ஃபோர்ஸ், தெரியும் இல்லையா? அப்போ இது மல்டி மெம்பர் பாடியாக ஆகிவிட்டது அப்படிங்கிறத புரியுது. அப்போ இது பார்த்த உடனே தெரியும், இப்போது தொடக்கத்தில் அப்படி இருக்குது, திருப்பி மல்டி மெம்பர் பாடி ஆகுது. இதுக்கு முதல்ல மல்டி மெம்பர் பாடியாக ஆக்குனாங்க இல்லையா? அப்போவே மல்டி மெம்பர் பாடியாக வச்சுருக்கலாம்ல, பருத்தி மூட்டை குடன்லேயே இருந்திருக்கலாம் தானே அப்படின்னு ஒரு இது வரும் இல்லையா? சரி, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் இன் இந்தியாவில் எலெக்ஷன் கமிஷனுடைய அமைப்பு, இந்திய தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு அப்படிங்கிறத பார்க்கும்போது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருக்கிறாரு, மற்றவங்க 2 பேர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், தேர்தல் ஆணையர்கள் 2 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்பாயிண்டட் பை த பிரசிடெண்ட், இவர்கள் யாரால் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரசிடெண்டால் நியமிக்கப்படுகிறார்கள். பிரசிடெண்டால் தான் இவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்களுடைய அந்த பதவி அப்படின்னு சொல்லக்கூடியது யாருக்கு இணையானது? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இணையானது இவர்களுடைய பதவி. சரியா? அப்போது சேலரியும் அதே மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. தேர்தல் ஆணையர் அவருடைய பதவி யாருக்கு இணையானது? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுகளுக்கு அவர்களுடைய ஸ்டேட்டஸுக்கு, அவர்களுடைய சேலரிக்கு இணையானது. அவங்க வாங்கக்கூடிய சேலரியை வாங்குகிறாங்க. இப்போ இவங்களுடைய டென்யூர், பதவிக்காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6 வருடங்கள் அல்லது 65 வயது வரை அப்படின்னு கொடுப்பாங்க. சரியா? அப்போது நமக்கு தெரியும், இவர்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தருடைய பதவிக்காலம்னா, இப்போ பிரசிடென்டுடைய பதவிக்காலம் 5 வருடங்கள், துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்டுடைய பதவிக்காலம் 5 வருடங்கள். அதே போல் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அப்படின்னு சொன்னால் 65 வயது அப்படின்னு சொல்லியிருப்போம், பார்த்துருப்போம். இப்போ இவருடைய பதவிக்காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லும்போது 6 வருடங்கள் அல்லது 65 வயது வரை, எது முதல்ல வருதோ அது. இப்போது ஒருத்தருக்கு வயசுன்னு 65 ஆகலை, ஆனால் 6 வருஷம் முடிய போகுது அப்படின்னா அவர் ரிசைன் பண்ணியிருக்கணும், அப்படி தானே? அதுக்கு வயசுன்னு 65 ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ எது முதல்ல வருதோ அது. 65 வயசாகி போச்சு, ஆனால் பதவிக்காலம் இன்னும் முடியலை, அதாவது பதவிக்காலம்னு சொல்கிறேன், அந்த 6 வருஷம் இன்னும் முடியலை அப்படின்னா அப்போ ரிசைன் பண்ணிட வேண்டியது தான். எது முதல்ல வருதோ அது. ஒன்றா 65 வயசு வரை இருக்கணும், இல்லைன்னா 6 வருஷம் வரை இருக்கணும், அவ்வளோதான். அடுத்தது பதவி நீக்கம். மற்ற பிற தேர்தல் ஆணையர்களுடைய பரிந்துரையின்படி இந்த தேர்தல் ஆணையர் இம்பீச்மெண்ட், பதவி நீக்கம் செய்யப்படுகிறார். நமக்கு தெரியும், குடியரசுத் தலைவர் அவருடைய பதவி நீக்கத்திற்கான ஆர்டிக்கிள் 61 அப்படிங்கிறது தெரியும். சரியா? அடுத்தது இசிஐ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம், அதை பற்றி இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி பார்க்கும்போது நிர்வச்சன் சதான் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியில். இது எங்கே இருக்குது? ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இது நிரந்தரமான சுதந்திரமான அமைப்பு, பெர்மனண்ட் அண்ட் இண்டிபெண்ட் பாடி. சுதந்திரமான தேர்தல்களை இந்தியாவில் நடத்தும் ஒரு அமைப்பு, அதை உறுதி செய்யும் ஒரு அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையமாக இருக்கிறது. ஆர்டிக்கிள் 324 சொல்லுது, பாராளுமன்றத்தினுடைய எலெக்ஷன், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய எலெக்ஷன், பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்,
அதாவது தேசிய அளவிலும் மாநில அளவிலும் எலெக்ஷன்களை நடத்தக்கூடியது யார் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், மாநில தேர்தல் ஆணையம். இது பஞ்சாயத்திற்கான எலெக்ஷன், அப்புறம் நகராட்சி முனிசிபாலிட்டிக்கான எலெக்ஷன்களை நடத்தும். அப்போது கொஸ்டின் கேட்பாங்க, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸோடைய எலெக்ஷன் நடத்துகிறது இந்திய தேர்தல் ஆணையமா அல்லது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மாநில தேர்தல் ஆணையமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாநில தேர்தல் ஆணையம்தான் பஞ்சாயத்து அப்புறம் முனிசிபாலிட்டிஸ் இதனுடைய எலெக்ஷன் நடத்தும். மற்ற எல்லாம் இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் நடக்கும், சட்டமன்ற தேர்தல் நடக்கும். யார் நடத்துவா? இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும், எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்தும். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னால் 1994 பஞ்சாயத்து ராஜ் எடுத்திருப்போம்ல கிளாஸு, அது பாருங்கள், பார்த்தீங்கன்னா புரியும். அப்போது இதில் தலைமை யார் அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அவருக்கு கீழே யார் இருப்பார்? மாநில தலைமை தேர்தல் அலுவலர் இருப்பார், சிஇஓ இருப்பார். அதுக்கடுத்தது மாவட்ட அளவில் இருப்பாங்க, டிஇஓ. அப்புறம் ஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொகுதி வாரியாக இருப்பாங்க, தொகுதியில் இருப்பாங்க. தொகுதினா இப்போ குளச்சல் சட்டமன்ற தொகுதி, பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி கன்னியாகுமரியில் இல்லையா? அப்போ அந்த தொகுதி அளவில் ஒருத்தர் இருப்பார். அப்புறம் பிஓ அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். வாக்குச்சாவடியில் ஒரு வாக்குச்சாவடி அலுவலர் ஒருத்தர் இருப்பார். சரியா? ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் இருப்பாங்க பிஓ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிஓ அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு அதிகாரியாக இருப்பார். நீங்கள் அந்த தேர்தல் நடக்கும்போது ஓட்டு போட போனீங்கன்னா அப்போ அங்கே தெரியும், ஃபர்ஸ்ட்டில் மை வைப்பாங்க இல்லையா? நம்முடைய அடையாள அட்டையை வாங்கி அதை வெரிஃபை பண்ணி அப்புறம் வாக்காளர் பதிவேட்டில் இருக்குதா எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மை வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பொத்தானை அமுக்கி எலெக்ஷனில் ஓட்டு போட போகும்போது அந்த பாக்ஸுக்குள்ளாடி இதுக்குள்ளாடி போகும்போது ஒருத்தர் சொல்லுவாங்க, இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இதை ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அதில் அமர்ந்திருக்கக்கூடியவங்க பிஓ தான், அவங்க தான் அதை நடத்தக்கூடியது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் இன் இந்தியா. இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிட்டர்மைன் டெரிட்டோரியல் ஏரியா, அதாவது தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தொகுதி மறுசீரமைப்பை முடிவு செய்யக்கூடியது இதுதான், தேர்தல் ஆணையம்தான். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் குளச்சல் தொகுதி இருக்குது, பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி இருக்குது. இந்த தொகுதிகளில் மக்கள் தொகை அதிகமாகும்போது ஒன்றில் புதிய ஒரு தொகுதியை கொண்டு வரலாம், இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் மக்களை குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கும் கொஞ்சம் மக்களை பத்மநாபபுரம் தொகுதிக்கும் மாற்று செய்யலாம், ஊர்களை, பகுதிகளை, ஏரியாக்களை. அப்போ இதை செய்கிறது யார்? எலெக்ஷன் கமிஷன் செய்யும். அப்புறம் எலெக்ஷன் ஸ்கெட்யூல், தேர்தல் அட்டவணையை தயாரிப்பது, ஸ்கெட்யூலை போடுறது யார்? எலெக்ஷன் கமிஷன் தான். இந்த நாள் தேர்தல் நடக்க போகுது, சரியா? யார் போடுவா? எலெக்ஷன் கமிஷன். எலக்ட்ரல் ரோல்ஸ், வாக்காளர் பட்டியலை தயாரித்தல் அவங்களுடைய பணியாக இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ தாவேகா, தமிழக வெற்றி கழகம் பதிவு செய்திருப்பாங்க, அப்படி தானே? அது அப்புறம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் பார்ட்டி ஸ்டேட்டஸ், ஸ்டேட் பார்ட்டி ஸ்டேட்டஸ், தேசிய கட்சி, மாநில கட்சி, இவங்க யார், இவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்களுடைய ரெக்கக்னேஷன், இதை பற்றி பண்ணக்கூடியது எல்லாமே யார்? தேர்தல் ஆணையம்தான். அப்புறம் நடத்தை விதிகள், மாரல் கோடு, கண்டக்ட்ரு, இதெல்லாம் பார்க்கக்கூடியது அவங்க தான். அப்புறம் பிரசிடெண்ட் ரூல் நடக்கும்போது மாநிலத்தில் ஸ்டேட் எமர்ஜென்சி 356 ஆர்டிக்கிள் இல்லையா? அப்போது அதன்படி பிரசிடெண்ட் ரூல் நடக்கும்போது எப்போ தேர்தல் வைக்கலாம் அப்படிங்கிறத அந்த கால அட்டவணையை தயாரிக்கிறது இவங்க தான். பிறகு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது அரசியல் கட்சிகள், தேசிய கட்சிகள் இருக்குது, மாநில கட்சிகள் இருக்குது.
தேசிய கட்சிகளில் ஆளும் கட்சிகள் இருப்பாங்க, எதிர்க்கட்சிகள் இருப்பாங்க. மாநில கட்சிகளில் ஆளும் கட்சிகள் இருப்பாங்க, எதிர்க்கட்சிகள் இருப்பாங்க. இப்போ ஒரு தேசிய கட்சி அப்படின்னு சொன்னால் அதை அங்கீகரிப்பதற்கு, ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்கும். அது எப்படி இருக்கணும்? ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிறது 2% வாக்குகளை வாங்கியிருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுகளில் வாங்கியிருக்கலாம். இது ஒன்று. அல்லது 6% வேலிடு ஓட்டுகளை 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் வாங்கி அது கூடவே 4 சீட்டுகளையும் வாங்கியிருக்கணும் லோக்சபாவில், ஏதாவது மாநிலங்களில். இது ஒன்று. சரியா? இது ஒன்று, இது ஒன்று. 1ல் 6% வேலிடு ஓட்டு வாங்கியிருக்கணும், 4 சீட்டுகளை வாங்கியிருக்கணும் லோக்சபாவில். இல்லைன்னு சொன்னால் 2% ஓட்டுகளை லோக்சபாவில் வாங்கியிருக்கணும், 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸுக்குள்ள இருந்து. இப்படி சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு மாநில கட்சியாக இருந்து அது அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா 6% வேலிடு ஓட்டு வாங்கியிருக்கணும் ஸ்டேட்டில். ரெண்டாவது, அதே மாதிரி அது கூடவே 2 சீட்டுகளை அசம்பிளியில் எம்எல்ஏ சீட்டுகள் 2 வாங்கியிருக்கணும். 6% வேலிடு ஓட்டும் வாங்கியிருக்கணும், 2 சீட்டுகளும் வாங்கியிருக்கணும். 2 சீட்டு, 2% இல்லை, 2 சீட்டு. அதே போல் 3% டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் 3% வாங்கியிருக்கணும். இப்போ 234 சீட்டு இருக்குது, தொகுதி இருக்குது இல்லையா? அந்த 234ல் 3% சீட்டுகளை வாங்கியிருக்கணும். அப்படி இருந்தாலும் ஓகே தான். 3 சீட்டுகள் அல்லது 3 சீட்டுகள் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஏதாவது எது அதிகமாக இருந்தாலும் சரி தான், 3 சீட்டுகள் வாங்கியிருக்கணும். 3% வாங்கியிருக்கணும், இல்லைன்னா 3 சீட்டு வாங்கியிருக்கணும். 3 சீட்டு வாங்கியிருக்கணும், இல்லைன்னா 3% வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அது இன்னொரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அடுத்தது நேஷ்னல் பார்ட்டிஸ், தேசிய கட்சிகள் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு ஒரு 6 இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டி, பகுன் சமாஜ் பார்ட்டி, பிஜேபி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், நேஷ்னல் பீப்புள்ஸ் பார்ட்டி அப்படின்னு ஒரு 6 இப்போதைக்கு தேசிய கட்சிகளாக அங்கீகரிச்சிருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சியோட சின்னம் என்ன அப்படின்னா துடைப்பம், பகுன் சமாஜ் பார்ட்டியோட சின்னம் வந்து யானை, பிஜேபியோட சின்னம் தெரியும் தாமரை, சிபிஐ சுத்தியல் அறிவாள் நட்சத்திரம். இதில் சிபிஐ அப்படின்னு சொல்லும்போது இதில் சிபிஐ அப்படின்னு ஒரு தனி கட்சி இருக்குது. சிபிஐஎம் ப்ராக்கெட்டில் போடுவாங்க, இப்படி மார்க்சிஸ்ட் கட்சி ஆகும். இதோட சின்னம் வந்து அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் இந்திய தேசிய காங்கிரஸ் கை, நேஷ்னல் பீப்புள்ஸ் பார்ட்டி தேசிய மக்கள் கட்சி அப்படிங்கிறது புத்தகம். இதை உருவாக்கிய அந்த ஆட்கள், உருவாக்கிய தலைவர்கள், உருவாக்கிய ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆம் ஆத்மியை உருவாக்கியவர் அரவிந்த் கெஜ்ரிவால், 2012 உருவாக்குனது. பிஎஸ்பி பகுன் சமாஜ் கட்சியை உருவாக்குனது வந்து கன்சிராம் 1984. பிஜேபி அடல் பிகாரி வாஜ்பாய், முன்னாள் பிரதமர், பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் 1980 அவர் இந்த கட்சியை உருவாக்கியிருக்கிறாரு. சிபிஐ மார்க்சிஸ்ட்டு இஎம்எஸ் நம்பூதிரிபாத் 1964. இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் உருவாக்கின ஒரு கட்சி, டிசம்பர் 28, 1885. இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அதெல்லாம் வந்து 1885. இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஹிஸ்ட்ரி யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, ஹிஸ்ட்ரி பார்ப்போம் இல்லையா? அப்போ வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், அதில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். டிசம்பர் 28, 1885 ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் அவங்களால் உருவாக்கப்பட்டது தான் ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ். இன்றளவும் இது செயல்படுது அப்படின்னா ஆச்சரியம்தான். அப்போவே உருவாக்கியிருக்காங்க. நேஷ்னல் பீப்புள்ஸ் பார்ட்டி
என்னது புத்தகம், சின்னம் புத்தகம் பிஏ சங்மா உருவாக்குனது 2013. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் ஆஃப் ஓட், அதாவது ஓட்டு போடுறதுக்கு ஒரு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கும், என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓட்டு போடணும் அப்படின்னா எப்படி இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை, சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய குடிமகனாக இருக்கணும், 18 வயது நிரம்பியவராக இருக்கணும், சரியா. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், வயது வந்தோருக்கான வாக்குரிமை ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா 326. இது திருப்பி திருப்பி கேட்பாங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கிறது. அடுத்தது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950, 2 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். ஆக்சுவலி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படின்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு அர்த்தம். இது 1950லேயும் 1951லேயும் போட்டாங்க, 2 சட்டம் போட்டாங்க. குவாலிஃபிகேஷன், அது 1950 வந்து என்ன சொல்லுதுன்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ், அதாவது வாக்காளர்களுடைய தகுதியை வந்து சொல்லுது. அப்புறம் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ், வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதை பற்றி சொல்லுது. டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூவன்சிஸ், தொகுதிகளுடைய மறு வரையறை பண்ணுறது, தொகுதிகளை மறுவரையறை பண்ணுறது, அதை பற்றி சொல்லுது. அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் பார்லிமெண்ட் அண்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது பார்லிமெண்ட்லேயும் மாநில சட்டமன்றத்திலையும் சீட்டுகளை ஒதுக்கீடு பண்ணுறது, அதை பற்றி இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 சொல்லுது. முக்கியம்தான், சில நேரங்களில் கேட்குறதுக்கு வாய்ப்புண்டு இதுகளெல்லாம். அடுத்தது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 என்ன சொல்லுதுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி டீலிங் வித் எலெக்ஷன்ஸ், அதாவது ஒரு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நிர்வாக இயந்திரமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். எலெக்ஷன் நடக்கும்போது, எலெக்ஷன்னாலே ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி தான் நடக்கும் இல்லையா. நமக்கு தெரியும் எலெக்ஷன் வரும்போது யார் வருவா, எந்த தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க மக்கள் அப்படின்னு எல்லாருக்குமே, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஆச்சரியமும் ஒரு இதுவும் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து நடத்துகிறது எலெக்ஷன் கமிஷன் தான். அதே போல் எலெக்ஷன் அஃபென்சஸ், குற்றங்கள் இருக்குது, எலெக்ஷன் நடத்தும்போது சில குற்றங்கள் நடக்கும், அதை வந்து சுட்டி காட்டுறது, அதெல்லாம் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. இப்போ இதில் என்னென்னா, எது அந்த ஆக்டு ஒரு தண்டனைக்குரிய ஒரு இதாக ஒரு என்ன சொல்கிற சட்டமாக செயல்படணும் அப்படின்னா பிற சில சட்டங்கள் மூலமாக தான் அதை வந்து செயல்படுத்துவாங்க. அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். ஒவ்வொரு செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, அந்த செக்ஷன்களை பிற சட்டங்கள் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 1951 ஆக்ட் படி பிற சட்டங்கள் மூலமாக, தண்டனை சட்டங்கள் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. அதை நம்ம 2வது பார்ப்போம். அப்புறம் வந்து எலெக்ஷன் டிஸ்பியூட்டு, பை எலெக்ஷன், இடைத்தேர்தல், ஏதாவது ஒரு தொகுதியில் வேட்பாளருடைய மரணம் அல்லது ரெசிக்னேஷன் அப்படி வரும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவாங்க இல்லையா. அதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் அந்த இதில் சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதை பற்றியும் அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன்ஸ் வந்து லேசாக பார்க்கணும். செக்ஷன் 8(1) என்ன சொல்லுதுன்னா, இந்திய தண்டனை சட்டம், ஊழல் தடுப்பு சட்டம் 1988 போன்றவற்றின் சில விதிகளின் கீழ் தண்டனைக்குரிய குற்றத்திற்காக தண்டனை பெற்ற ஒருவர் தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லுது. சரியா. அப்போ பாருங்கள், முக்கியமான ஒரு இதாக தான் பார்க்குறோம் நம்ம. அடுத்தது செக்ஷன் 126 ப்ராஹிபிட்ஸ் எலெக்ஷன் கேம்பெயின், அதாவது 48 மணி நேரத்திற்கு முன்னாடி பிரச்சாரத்தை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் சில விளம்பரங்கள் டிவிகள்லாம் போடுவாங்க, இந்த கட்சிக்கு வாக்களியுங்கள், உங்கள் சின்னம் இது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அந்த பிரச்சார விஷயங்கள் எல்லாமே. அது செக்ஷன் 126 சொல்லுது. சரியா. அடுத்தது வந்து செக்ஷன் 229A என்ன சொல்லுதுன்னா, தேர்தல் ஆணையத்தால் அரசியல் கட்சிகளை பதிவு செய்யுதல் அப்படிங்கிறத சொல்லுது. இந்த ஸ்கூல் புக்கில்
11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் ஸ்கூல் புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜூலை 11, 2013 சுப்ரீம் கோர்ட்டு ஒரு சிறப்புமிக்க ஒரு வெர்டிக்ஷன் தீர்ப்பை கொடுத்துருக்குதான். அது என்ன சொல்லுதுன்னா, சிறை அல்லது காவல்துறையினரின் விசாரணையில் இருக்கும் ஒருவர் சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது. பாருங்க, சொல்கிறாங்க, சிறையில் அல்லது காவல்துறையினுடைய விசாரணையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. டெலிமிட்டேஷன் கமிஷன், அந்த மறுவரையறை ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மறுவரையறை ஆணையம். அது வந்து அதனுடைய வேலை என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது அதனுடைய வேலை என்னென்னா, ரீட்ராயிங் ஆஃப் பவுண்ட்ரிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி ஆர் அசம்பிளி கான்ஸ்டியூவன்சிஸ். அதாவது தொகுதிகளில் இவ்வளவு தான் வரையறை, இவ்வளவு மக்கள் தொகையை கொண்ட பகுதி இது, இந்த தொகுதி, இந்த குளச்சல் மன்ற தொகுதினா அது இவ்வளவு மக்கள் தொகை கொண்டது, இவ்வளவு ஊர்களை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்படி பண்ணக்கூடியது அதுக்கு வேலை. ரெண்டாவது, இது யாரோட ஒர்க் பண்ணுது அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதோட தான் இது ஒர்க் பண்ணுது. அதை பார்க்குறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இதோட எய்ம் தொடக்க காலத்தில் எப்படின்னா, ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு திட்டம் போல தான் இது செயல்பட்டுது. இப்போ மக்கள் தொகையை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, சமப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது தொடக்க காலத்தில் கொண்டு வரப்பட்டதாக இருக்குது. அப்போ இந்த எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அதோடைய ஆர்டிகிள்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 324 என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன், இந்திய தேர்தல் ஆணையம் யார் யாருக்கு எலெக்ஷன் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. பார்லிமெண்ட்டுக்கு நடத்தும், அப்புறம் வந்து குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷன் நடத்தும், ராஜ்யசபாவினுடைய எலெக்ஷன் நடத்தும், துணை குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷன் நடத்தும். தேசிய அளவில் எலெக்ஷன் நடத்தக்கூடிய ஒரு பாடி இல்லை இந்திய தேர்தல் ஆணையம் தான். அதே போல் மாநில அளவில் சட்டமன்ற தேர்தலை நடத்தக்கூடியதும் இந்திய தேர்தல் ஆணையம் தான். இன்னொன்று நம்ம ஞாபகப்படுத்தணும், நினைவுக்கு கொண்டு வரணும், பஞ்சாயத்து அப்புறம் வந்து முனிசிபாலிட்டிஸ் எலெக்ஷன் எல்லாம் நடத்தக்கூடியது மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகத்தில் கொண்டு வந்துடணும். அப்புறம் வந்து 325 என்ன சொல்லுது, ஆர்டிகிள் 325 என்ன சொல்லுதுன்னா, இன்க்ளூஷன் அண்ட் எக்ளூஷன், யார் யார் இந்த வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை சொல்லுது. பாருங்கள், எந்த ஒரு வாக்காளரும் சாதி, மதம், நிறம், செக்ஸ், பாலினம் இதனால் எக்ஸ்க்ளூட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. யாரும் விடுபட்டு விடக்கூடாது அப்படிங்கிறத 325 சொல்லுது, கேட்பாங்க. ஆர்டிக்கிள் 326 ஏற்கனவே நிறைய தடவை கேட்டாச்சு. வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் 326. சரியா, ஆர்டிக்கிள் 326 அப்படிங்கிறது வயது வந்தோர் வாக்குரிமையை பற்றி சொல்லக்கூடியது. ஆர்டிக்கிள் 326 யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். 327 என்ன சொல்லும் அப்படின்னா, பாராளுமன்றமும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தேர்தல் ஆணையம் சேர்ந்து எலெக்ஷன்களை நடத்தணும், அதுதான் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத சொல்லுது. ஆமாம், இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் ரிசைன் பண்ணிட்டார், 6 மாதத்திற்குள்ளாடி அவருடைய எலெக்ஷனை நடத்தணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்தது ஆர்டிக்கிள் 328 ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றங்களுடைய எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லுது. ஆர்டிக்கிள் 329 ப்ராஹிபிட்ஸ் கோர்ட் இன்டர்ஃபியரன்ஸ், நீதிமன்றங்களுடைய தலையீட்டை தடுப்பதற்கானது. அது ஆர்டிக்கிள் 329. அடுத்தது பார்த்திங்கன்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இவிஎம், நீங்கள் போய் ஓட்டு போடக்கூடிய அந்த மிஷினை பற்றி பார்க்குறோம். இது 1982 முதலாக அறிமுகப்படுத்தினாங்க. எங்கே அப்படின்னா, கேரளாவில் ஒரு பை எலெக்ஷன் இடைத்தேர்தலில் தான் இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அது உங்களுக்கு தெரியும், கேரளா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இதை வந்து நடத்தியிருக்காங்க. பிறகு அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 ஒரு தடவை இடையில பார்த்தோம் இல்லையா, அந்த சட்டத்தை திருத்தி 1988 இந்த பயன்பாட்டை
கொண்டு வரணும், அனுமதிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடணும்னா ஒரு சீட்டு, ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அதில் சின்னம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இரட்டை இலை எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். பிறகு நீங்கள் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிடாதுங்க. அப்போ இந்த சின்னம் இருக்கும், வாக்காளருடைய பெயர் இருக்கும். நம்ம அங்கே அதில் வந்து ஒரு ஓட்டு போடணும் அப்படின்னா ஒரு சீல் பண்ணுவாங்க. சீல் பண்ணி அப்படியே மடக்கி போடுவாங்க. இது பழைய மெத்தடு. சரியா? பேப்பரில் ஓட்டு போடுறது. இப்போ எல்லாம் கிடையாது. இப்போ வந்து எல்லாமே இவிஎம் மிஷின் தான். இவிஎம் மிஷினை வச்சு தான் இப்போ வந்து நம்ம நடத்துகிறோம். அப்போது அந்த இவிஎம் மிஷின் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி முழுவதும், மாநிலம் முழுவதும் எப்போது முதலாக எந்த மாநிலத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா கோவாவில் பயன்படுத்தப்பட்டது. கேரளாவில் ஒரே ஒரு தொகுதி இடைத்தேர்தல் நடக்கும்போது ஒரே ஒரு தொகுதியில் அதை முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் 2004 லோக்சபா தேர்தலில் முதலாக இவிஎம் மிஷின் பயன்படுத்தியிருக்காங்க. இதோட பேட்ரி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆல்கலைன் பேட்ரி. அதே போல் இதை தயாரித்தவங்க எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டடும், அதே போல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பெல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இது வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இந்த நம்ம 9th புக்கில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. விவிபிஏடி அப்படின்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறது தான் இதோட எக்ஸ்பேன்ஷன், விரிவாக்கம். 2014 லோக்சபாவில் இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் ஓட்டு போட்டதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு மிஷின் இருக்கும். அதில் இப்படி ஒரு ஸ்க்ரீன் தெரியும். அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் அந்த பொத்தானை அழுத்தியிருப்பீங்க இல்லையா, அழுத்தும் போது எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிள் உதயசூரியன் அப்படின்னா அந்த உதயசூரியன் அந்த சின்னம் வந்து அதில் ஷோ ஆகும் அந்த பேப்பரில். இந்த பேப்பர் அப்படியே கீழே விழுந்துடும். ஆக்சுவலி இதை நம்ம வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. அது வந்து அந்த பெட்டிக்குள்ளே விழுந்துடும். அப்போ இந்த ஒரு இதுதான் விவிபிஏடி அப்படிங்கிறது 2014 லோக்சபா எலெக்ஷனில் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது நோட்டா, நன் ஆஃப் த எபோவ். சரியா? நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் த எபோவ். 2014 லோக்சபா எலெக்ஷனில் தான் இதுவும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ நீங்கள் இவிஎம் மிஷின் இப்படி இருக்குது அப்படின்னா இதில் வரிசையாக சின்னங்களும் வேட்பாளருடைய பெயரும் அப்படியே வரிசையாக இருக்கும். கடைசியில் நோட்டான்னு ஒன்று இருக்கும். இப்போ உங்களுக்கு இதில் எல்லாம் இப்படி பொத்தான்கள் இருக்குல்ல. இப்போ யாரையும் மேலே இருக்கிற யாரையும் பிடிக்கலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த இதில் நம்ம அமுக்குவோம். சரியா? அது ஆக்சுவலி இதை நோட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது அவ்வளவுத்துக்கு சரி கிடையாது. ஏதாவது ஒரு வேட்பாளருக்கு போடணும், அப்படி தானே? சரி, ஓகே, அதை நம்ம கருத்தை விட்டுருவோம். 2014 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உலகத்திலே நோட்டாவை அறிமுகப்படுத்தின ஒரு 14வது ஒரு நாடாக இந்தியா இருக்குது. இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961 சட்ட விதி எண் 49A படி 49A கிடையாது, 49O படி இந்த நோட்டாவை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த சர்க்கார் படம் பார்த்திங்கன்னா 49O எல்லாருக்கும் தெரியும், 49P தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். 49Pனா வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்போம். ஒருத்தருடைய ஓட்டை இன்னொருத்தர் போட்டுட்டு போயிடுவார் இல்லையா, கள்ள ஓட்டை போட்டுட்டு போயிடுவார். அப்போ திருப்பி விஜய் வந்து இந்த என்ஆர்ஐயாக இருப்பார் இல்லையா, இந்தியாவுக்கு வந்திருப்பார், திருப்பி அந்த ஓட்டு வாங்கி போட்டிருப்பார். சரி, அதை விடுவோம், அந்த கதைகளை விடுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அப்போ ஓ அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான். அதாவது 49O. யாரையும் பிடிக்கலை அப்படின்னா யாருக்காவது அதை பிடிக்கலைன்னா ஓட்டு போடணும் இல்லையா, வந்திருக்கோம் இல்லையா. அப்போ நன் ஆஃப் த எபோவ், நோட்டா அப்படிங்குது. எலெக்டர்ஸ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு EPIC 1993 இதை வந்து கொண்டு வராங்க. உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் உங்கள் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, இது 1993. அப்புறம் வந்து 1996 தேர்தல் சீர்திருத்தங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கணும். இது வந்து வாக்கெடுப்பு, அது அந்த டைமில் பொது விடுமுறை நாளாக அதை சொல்கிறாங்க. அதுபோல் டெத் ஆஃப் ஏ கேண்டிடேட்ஸ், ஒரு தொகுதியினுடைய வேட்பாளர் இறந்துட்டார் திடீர்னு அப்படின்னா என்ன பண்ணுறது? எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கோம், இறந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது?
என்ன பண்ணுறதுனா ஒரு 7 நாட்களுக்குள்ளாடி ஒரு புதிய வேட்பாளரை அந்த கட்சி முன்மொழியலாம் அப்படிங்கிறத எல்லாம் 96 அதில் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த கேம்பெயினிங் பீரியட், அதாவது அந்த இது பிரச்சாரம் பண்ணுவாங்க இல்லையா, பிரச்சாரம் பண்ணக்கூடியது முன்னாடி 20 நாட்கள் பண்ணுவாங்களாம். 96க்கு பிறகு 14 நாட்களாக அதை மாற்றிட்டாங்க. 14 நாட்கள் தான் பிரச்சாரம் பண்ணதும், என்ன வேணாலும் சரி தான், நோட்டீஸ் கொடுக்கறனாலோ அல்லது எதுனால 14 நாட்கள். அடுத்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் இன்சல்ட்டிங் த நேஷ்னல் ஹானர் ஆக்ட் 1971. இதில் ஒன்றும் இல்லை, போட்டுக்கிடுங்கண்ணா. 1971 முன்னாடியே இதை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த இதுபடி ஒரு குற்றம் ஒருத்தர் செய்தார் அப்படின்னா, அதாவது தேசிய அடையாளங்களையோ அல்லது ஏதோ தேசிய கீதம் அல்லது தேசிய கொடி எதையாவது அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு 6 வருடங்களுக்கு போட்டியிட முடியாது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கு. அதுபோல் தேர்தல் சீர்திருத்த குழுக்கள், இது பொறுத்துகையில் கேட்கலாம். தர்குந்து குழு 1974, தினேஷ் கோஸ்வாமி குழு 90, ஓரா குழு 93, இந்திரஜித் குப்தா குழு 98, இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை 99, வெங்கடச்செலையா தேசிய ஆணையம் 2002, தேசிய ஆணையத்தின் அறிக்கை 2004, வீரப்ப மொய்லி ஆணையம் 2007, கடைசியாக டங்கா குழு 2010. ஆக இவ்வளவுதான் தேர்தல் ஆணையம் பற்றிய விஷயங்கள். கிட்டத்தட்ட மேக்சிமம் எல்லாத்தையும் நம்ம டீல் பண்ணியிருக்கோம். தேர்தல் ஆணையம் இதில் முக்கியமான பாயிண்ட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பகுதி, அப்புறம் அந்த ஆர்டிகிள்ஸ் என்னென்ன, அப்புறம் தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25 கொண்டாடுறோம். நான் இப்போ ரீகால் பண்ணுறேம்மா, எல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் அந்த சிங்கிள் மெம்பர் பார்ட்டியாக எந்த வருடங்களில் இருந்துச்சு, எப்போ மல்டி மெம்பர் பாடியாக மாறுச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். 1950 15 அக்டோபர் 1989 வரைக்குமே சிங்கிள் பாடியாக இருந்து, அப்புறம் மல்டிபிள் பாடியாக அந்த 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988 கொண்டு வந்தாங்க. அதை திருப்பி அமல்படுத்தினது 89. அப்போ பணிகள் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் திருப்பியும் சிங்கிள் மெம்பர் பாடியாக ஒரு 93 வரைக்கும் இருந்தாங்க. அப்புறம் 93 அக்டோபரில் திருப்பி மல்டி மெம்பர் பாடியாக இருந்து பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். இப்படியெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ் தேர்தல்கள் நடத்தணும். 94 தமிழ்நாட்டில் இதை நிறுவனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். எலெக்ஷன் கமிஷனர் ஒரு பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் நிர்வச்சன் சதான் அப்படிங்கிறது தான் இந்திய தேர்தல் ஆணையம், ஹிந்தியில், நியூ டெல்லியில் இருக்குது. இது சுதந்திரமான அமைப்பு, பெர்மனண்ட் அமைப்பு அப்படிங்கிறதும் பார்த்தோம். இவங்களுடைய ஸ்டேட்டஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜினுடைய ஸ்டேட்டஸுக்கு இணையானது. 6 வருடங்கள் அல்லது 65 வருடங்கள், எது முதலில் வருவதோ அதுதான் இவங்களுடைய பதவிக்காலம். 324 ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது, இவங்க எந்தெந்த தேர்தல்கள் நடத்துவாங்க, சுதந்திரமான தேர்தல்களை நடத்துவாங்க அப்படிங்கிறத சொல்லுது. 325 யாரும் விடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. 326 யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி சொல்லுது. அப்புறம் ஸ்டேட் அதெல்லாம் பார்த்தோம். சிஇசி, சிஇஓ, டிஇஓ, ஆர்ஓ, பிஓ உங்களெல்லாம் பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், என்னென்ன ஃபங்க்ஷன். அப்புறம் கட்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கட்சிகளுடைய அதாவது கேட்டகரி என்ன, க்ரைட்டீரியா என்ன, க்ரைட்டீரியாவில் இருந்தால் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இருக்கும். அதில் ஒரு 6 கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றிருக்கு. அது என்னென்ன கட்சிகள், யார் நிறுவனாங்க, என்னென்ன சின்னங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். சின்னங்கள் கேட்பாங்கம்மா, பொறுத்துகையில் கேட்பாங்க. 2022 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. கண்டிஷன்ஸ் டு ஓட்டு போடணும் அப்படின்னா கண்டிஷன்ஸ் என்ன, அப்புறம் அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், இந்த விஷயங்கள் பார்த்தோம். ஆக்சுவலி இந்த இது இருக்குல்ல, அதாவது 6 ஆண்டுகள் அந்த ராஜ்யசபா மெம்பருடைய பதவி காலம். ஆக்சுவலி பதவி காலம் அப்படிங்கிறதெல்லாம் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கிடையாது, இல்லை. அப்போ இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 தான் ஆக்சுவலி அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க.
ராஜ்யசபா மெம்பருடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அப்படிங்கிறது. அதை நான் சொல்லலை, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். அதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். சரியா? அடுத்து வந்து பார்த்தோம், ஆர்டிகிள்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன், செக்ஷன்ஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் பற்றி பார்த்தோம். அது எப்போ எந்த மாநிலத்தில் முதல்ல கொண்டு வந்தாங்க, மாநிலம் முழுவதுமாக எந்த மாநிலத்தில் கொண்டு வந்தாங்க, அப்படிலாம் பார்த்தோம். விவிபிஏடி பார்த்தோம், நோட்டா பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த குழுக்கள் அதையும் வந்து பார்த்துருக்கோம். இவ்வளோ தான் எலெக்ஷன் கமிஷன். சரியா? ஓகே, நன்றி.